முக்கிய செய்தி. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் வருகிற 11ஆம் தேதி அதிமுக தலைமை கழகத்தில் நடைபெறும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இருக்கிறார். லட்சுமணன், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டமானது அடுத்த மாதம் இறுதியில் நடைபெற உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த இடைத்தேர்தல், அதாவது ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் பொறுத்தவரையுமே பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் அது குறித்து பேசுவதற்கான ஆலோசனை கூட்டமான இது பெரும்பாலும் இருக்கும் என கட்சி நிர்வாகிகளிடையே பெரும் ஆலோசனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை பொறுத்தவரையுமே மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் என அவர்களுக்கு ஒரு கோரிக்கையும் ஒரு அனுமதியானது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் பொறுத்தவரையுமே தலைமைச் செயலகத்தில் 2வது நாளாக இன்று சட்டப்பேரவை நடந்த முடிந்த நிலையில் சனிக்கிழமை வரை சட்டப்பேரவை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திடீரென இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெறும் என தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில், அதாவது ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையுமே இந்த முக்கிய பிரச்சனைகள், அதாவது இந்த தமிழகத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகள், 2வதாக இந்த ஈரோடு அந்த தேர்தல் பொறுத்தவரையுமே அது யார் இந்த கூட்டணியாக அமைக்க வேண்டும், மேலும் இந்த வேட்பாளர் யாரை அறிவிக்க வேண்டும், எந்த அளவுக்கு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து முக்கிய ஆலோசனைகளானது வழங்கப்பட இருப்பதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இதில் முக்கிய நபர்கள், அதாவது மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் அனைவரும் பங்கேற்க வேண்டும். குறிப்பாக அவருடைய கருத்துக்கள் அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தோம் என்றால் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பொறுத்தவரையுமே 2வது பை எலெக்ஷன் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் மேலும் வேட்பாளர்கள் யாரை அறிவிக்கலாம் என்பது குறித்தும் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தோம் என்றால் ஈரோடு தேர்தல் பொறுத்தவரையுமே 3வது தேர்தலாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மேலும் காங்கிரசுக்கு வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சார்பாக யாரை போட்டியிட வைக்கலாம், யாருக்கு அந்த பகுதியில் இருக்கிறது பகுதியை பொறுத்தவரையுமே இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது, மேலும் அவர்கள் காங்கிரசுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நமக்கு எந்த அளவிற்கு பக்கபலமாக இருக்கும் என பல்வேறு தரப்பிலும் தகவலானது கூறப்பட்ட பிறகுதான் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அடுத்த வாரம், அதாவது சனிக்கிழமை பொறுத்தவரையுமே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்றைய தினம் சனிக்கிழமை பொறுத்தவரையுமே அந்த சட்டசபை, அதாவது 2025க்கான சட்டசபையானது அன்று இறுதி நாளை இருக்கக்கூடிய நிலையில் அன்றே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடைபெற இருப்பதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சட்டசபையில் கலந்து கொள்ளாமல் பிறகு இதற்கான மாவட்ட ஆலோசகர்கள் கூட்டமானது நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டசபை பொறுத்தவரையுமே 2வது நாளாக இன்று நடைபெற்ற நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அதாவது புறக்கணிக்காமல், அதை உள்ள வர முடியாமல் புறக்கணித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த சனிக்கிழமை அன்று இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.